அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானான கந்த கடவுள் பற்றி நினைச்சாலே நம்ம மனசுல தைரியமும், சந்தோஷமும் தானா வரும். அப்படித்தானே? சில பேருக்கு இருக்கும் சந்தேகம். அது என்னன்னா, முருகப்பெருமானின் அருளை பெறணும்னா பெரிய கோவில்களுக்கு தான் போகணுமா? இல்லைன்னா நிறைய செலவு பண்ணி யாகங்கள் வளர்க்கணுமா? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும். கண்டிப்பா அப்படியெல்லாம் கிடையாது. பழனிமலை ஆண்டவன் ரொம்ப எளிமையான ஒரு கடவுள். நாம அதாவது பக்தியோடு ஒரு வேண்டுதல் வைத்தாலே போதும், ஓடி வந்து அருளாசி வழங்குவார் என்று சொல்வதுண்டு. அதனால் இன்று நம்ம பதிவுல முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, நம்ம வீட்டிலேயே ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய இந்த 5 விஷயங்களை மட்டும் செய்தாலே போதும். இதனால் வீட்டில் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போவதை நீங்களே உணர்வீங்க. அது என்ன பூஜைகள், அதை எப்படி செய்வது, அதனால் நமக்கு கிடைக்க போற பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். அதனால் பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் எந்த ஒரு சிறிய விஷயங்களையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. அது கூடவே உங்களுக்கும் முருகப்பெருமான ரொம்பவுமே பிடிக்கும்னா, ஓம் சரவண பவ என்று கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதில் முதல் வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வரளி மலர் வழிபாடு. ஏன் செவ்வரளி முருகனுக்கு பிடிக்கும்னா, முருகப்பெருமானை செவ்வேலுன்னு அழைப்பது உண்டு. இதில் சிவப்பு நிறம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் செவ்வரளி பூவோட அந்த அடர் சிவப்பு நிறம் முருகனோட வீரத்தையும் வெற்றியையும் குறிக்கின்றது. அதனாலதான் மற்ற பூக்களை விட இந்த பூ முருகப்பெருமானுக்கு ரொம்பவுமே சிறப்பானது. செவ்வாய் தோஷம் ஜாதகத்தில் இருக்கிறவங்க எல்லாம், மேலும் கல்யாண தடை இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை விடாமல் செய்யணும். ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு அதிபதி நம்ம முருகப்பெருமான் தான். செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வரளி பூவால முருகனுக்கு அர்ச்சனை செஞ்சா அந்த தோஷத்தோட தாக்கம் குறைந்து சீக்கிரம் நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்தது, நிறைய பேருக்கு இருக்கின்ற பெரிய ஒரு கவலைன்னு பார்த்தால் அது கடன் பிரச்சனை தான். செவ்வரளி பூவை எடுத்து முருகனோட பாதத்துல வச்சு முருகனுக்கு உரிய மந்திரங்களை சொல்லியோ, இல்லைன்னா மனதார வேண்டிக்கிட்டோ வந்தால் அடைக்கவே முடியாது என்று நினைச்ச கடன் கூட மெல்ல மெல்ல குறைஞ்சு கரைய ஆரம்பிக்கும். இது தாந்திரிக ரீதியான ஒரு பலன் தரும் அப்படின்னு சொல்வதுண்டு. இந்த பூஜைய எந்த நேரத்துல செய்யணும்னா, முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல, அதாவது அதிகாலையில இந்த பூஜையை செய்வது ரொம்பவும் விசேஷம். அப்படி பூஜை பண்ண டைம் இல்ல அப்படிங்கிறவங்க இரவு 8 மணியில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கின்ற செவ்வாய் ஓரையில செய்யலாம். அதுவும் அதிகாலையில குளிச்சுட்டு சுத்தமா மனசுல எந்த ஒரு குழப்பமும் இல்லாம செவர்லி பூக்களை முருகனுக்கு வச்சு அலங்கரிக்கலாம். எத்தனை பூக்கள் வைக்கணும் என்று இல்லாமல் முருகனோட 6 முகங்களை குறிக்கின்ற மாதிரி 6 பூக்கள், இல்லைன்னா அவரோட கையில இருக்கின்ற வேலை குறிக்கின்ற மாதிரி ஒரு பூவை மட்டும் அவரோட வேலுக்கு சாத்தி வழிபடலாம். அதற்கு பிறகு அந்த காய்ந்த பூக்களை நீங்க குப்பையில போடாமல் தனியா ஒரு கால்படாத ஏதாவது ஒரு செடிக்கடியில போட்டு விடணும். அடுத்தது 2வது வழிபாடு கந்த சஷ்டி கவசம். அதாவது கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது. முதலில் கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறது என்ன? சும்மா இது பாட்டு மட்டும் கிடையாதுங்க. கவசம் அப்படின்னா நம்ம உடம்பையும் மனசையும் பாதுகாக்கின்ற ஒரு சக்தின்னு அர்த்தம். முருகப்பெருமான் பற்றி பாடும்போது நம்ம கிட்ட நம்ம உடம்போட ஒவ்வொரு உறுப்பையும் பாதுகாக்கணும் அப்படின்னு வேண்டி பாடி இருப்பாரு. அதாவது சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக அப்படின்னு தொடங்குகின்ற அந்த வரிகளுக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. அதை எப்படி பாராயணம் பண்ணணும்னா, குளிச்சுட்டு மனசுல வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம முருகனோட படத்துக்கு முன்னாடி உட்காந்து படிக்கணும். சும்மா ஒரு சின்ன தீபம் மட்டும் ஏத்தி வச்சுட்டு படித்தால் அந்த இடத்திற்கு ஒரு தெய்வீக அதிர்வுகள் உருவாகும். நம்ம சீக்கிரமா அவசரமா படிக்கிறதை விட ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்க காதுல தெளிவா விழுகிற மாதிரி நிதானமா படிக்கணும். படிக்க தெரியாதவங்க அதை ஆடியோவா போட்டு கேட்டால் கூட போதும். காலை மாலை இப்படி 2 வேளையும் படிக்கிறது ரொம்ப நல்லது. மாலை நேரங்களில் படித்தால் பயம் குழப்பம் நீங்கும். மேலும் வளர்பிறை சஷ்டி அன்று 6 முறை படிச்சா முருகனோட முழு அருளும் கிடைக்கும். இதனுடைய மகத்துவத்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம். இந்த கவசத்துல கால் முதல் தலை வரை எல்லா உறுப்புகளிலும் முருகன் காக்கணும் அப்படிங்கிற வரிகள் வரும். இதனை நீங்க டெய்லியும் சொல்லும் பொழுது ஒரு விதமான தற்காப்பு உணர்வும் ஆரோக்கியம் கிடைக்கும். பயம் நீங்கும். மனசுல காரணமே இல்லாம ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறவங்க இந்த சஷ்டி கவசத்தை தொடர்ச்சியா படிச்சா அந்த பயம் ஓடி போயிடும். எதிரிகள் தொல்லைன்னு எதுவுமே இல்லாமல் நம்மளை பாதுகாக்கும். இப்போ ஒரு வீட்டுல கந்த சஷ்டி கவசம் ஒழிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த வீட்டுல இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் குறையும். கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை கூடும். மேலும் சிறு குழந்தைகள் இருக்கின்ற வீட்டுல படிச்சா அவங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனமும் தைரியமும் வளரும்.
இப்ப ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருந்தால், அதுல இருந்து மீளவே முடியல அப்படின்னா, 36 நாட்கள் வந்து தொடர்ந்து ஒரு வேளையாவது இந்த கவசத்த வந்து நீங்க படிச்சு பாருங்க. கண்டிப்பா வந்து ஒரு நல்ல வழி பிறக்கும். அதுவும் முருகா என்னை காப்பாற்று என்ற நம்பிக்கையோடு படிக்க ஆரம்பிச்சாலே போதும். அந்த பழனிமலை ஆண்டவன் உங்க கூடவே வந்து இருப்பாரு. அடுத்தது 3வது வழிபாடு பால் அபிஷேகம். ஏன்னா, முருகப்பெருமான் என்றாலே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து அவரோட அழகும், வீரமும் தான். பால் குளிர்ச்சி தரக்கூடியது. நம்ம மனசுல இருக்கின்ற கோபம், தீய எண்ணங்கள் எல்லாம் நீங்கி, மனசு குளிர்ச்சி ஆகணும் அப்படின்னா, இந்த பால் அபிஷேகம் வந்து நம்ம செய்கிறோம். இது நம்மளோட ஆத்ம திருப்திக்காகவும் செய்யப்படுற ஒரு வழிபாடும் கூட. முடிந்த வரைக்கும் அபிஷேகத்திற்கு வந்து பசும்பால் பயன்படுத்துங்க. அதுவும் பாக்கெட் பாலை விட பசும்பாலுக்கு தான் தேவதைகளின் அம்சம் வந்து அதிகம். அதுவும் அபிஷேகம் செய்ய எடுக்கின்ற பால் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும். தண்ணீர் கலக்காத, காய்ச்சாத பச்சை பாலா இருந்தா இன்னுமே சிறப்பு. இப்ப வீட்ல சின்ன வேல் இருந்தாலும் சரி, முருகனோட சிலை இருந்தாலும் சரி, ஒரு சுத்தமான தாம்பூல தட்டுல வச்சு பாலால அபிஷேகம் வந்து செய்யலாம். பால் வந்து ஊத்தும்போது, "ஓம் சரவண பவ" என்று முருகனோட 108 போற்றிகள வந்து சொல்லிக்கிட்டு அபிஷேகம் செய்யலாம். இப்ப வீட்ல முருகன் போட்டோ மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறவங்க, ஒரு சின்ன கிண்ணம் நிறைய காய்ச்சிய பசும்பால வந்து வச்சு, இதை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமா வைக்கலாம். இதற்கு வந்து அபிஷேகம் செய்யற அளவுக்கு வந்து நிச்சயம் வந்து பலன் உண்டு. இப்ப பால் அபிஷேகம் வந்து செய்தால் என்ன பலன்கள் எல்லாம் வந்து கிடைக்கும்னா, இந்த பால் அபிஷேகம் செய்வதனால் நல்ல ஆரோக்கியமும், நீண்ட ஆயுளும் வந்து கிடைக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, குழந்தை இல்லாமல் வந்து இருக்கிறவங்க தொடர்ச்சியா செவ்வாய்க்கிழமை தோறும் பால் அபிஷேகம் வந்து செஞ்சு வந்தா சீக்கிரம் நல்ல செய்தி வந்து கிடைக்கும். வீட்ல எப்பவும் சண்டை சச்சரவுகள் இருந்தா, மனசுல குழப்பமா இருந்தாலும் இந்த பால் அபிஷேக வழிபாடானது நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும். மேலும் அபிஷேகம் செய்த பாலை வீணாக்காமல் அதை பிரசாதமா வீட்ல இருக்கின்ற எல்லாரும் வந்து குடிக்கலாம். இதுல விசேஷமான நாட்கள்னா கிருத்திகை, சஷ்டி, விசாகம் மாதிரியான நாட்கள்ல இந்த பால் அபிஷேகம் செய்யறது கோடி புண்ணியத்தை வந்துட்டு தரும். 4வது வழிபாடானது சர்க்கரை பொங்கல் செய்து வழிபாடு செய்வது. ஏன் சர்க்கரை பொங்கல் முருகனுக்கு வந்துட்டு விசேஷம்னா, தமிழ் கடவுள் முருகன் வந்து அமுதுண்ணும் அழகர். ஆக நம்ம வந்து அவருக்கு இனிப்பு பண்டங்களா வந்து ரொம்ப வந்துட்டு அவருக்கு இஷ்டம். அதிலும் சர்க்கரை சேர்த்து செய்கின்ற பொங்கல் வந்து அவருக்கு மிகவும் பிடித்தது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில வர வந்து ஒரு கசப்பான விஷயங்கள் மாறி, இனிப்பு மாதிரி வந்து மகிழ்ச்சி பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நெய்வேத்தியம் எல்லாம் வந்து செய்யப்படுது. இப்ப இந்த பொங்கல் செய்து முடிச்சதும் ஒரு சின்ன கிண்ணத்துல வைத்து முருகப்பெருமானோட படத்திற்கு முன்னாடி வச்சிடுங்க. அது கூடவே ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீரும் வந்து வச்சிடுங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, காலையில செய்கின்ற பூஜையில இந்த பொங்கல வந்து படைப்பது ரொம்பவுமே சிறப்பு. அதிலும் விசேஷமான நாட்களான தைப்பூசம், பங்குனி, உத்திரம், வைகாசி, விசாகம் இந்த மாரி நாட்கள்ல கண்டிப்பா சர்க்கரை பொங்கல் செய்வது முருகப்பெருமானுக்கு வந்து நாம வந்து கண்டிப்பா வந்து செய்து படைக்கணும். இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து ஏராளம். அதிலும் காரிய வெற்றி, நீங்க ஏதோ ஒரு புதுசா தொழில் வந்து தொடங்க போறீங்கன்னா, இல்லைன்னா ஏதாவது முக்கியமான காரணமா வெளிய வந்து ஏதாவது போறீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு வந்து சர்க்கரை பொங்கல் செய்து வச்சுட்டு கிளம்புங்க. அந்த காரியம் வந்து கண்டிப்பா வெற்றியா முடியும். அடுத்தது குடும்ப ஒற்றுமை. இப்ப வீட்ல இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமல் இருந்தா, இந்த நெய்வேத்தியம் வந்துட்டு 1 மண்டலம், அதாவது 48 நாட்கள் சுவாமிக்கு படைச்சு, பிரசாதமா வந்து எல்லாரும் சாப்பிட்டு வந்தால், வெள்ளம் கரைஞ்சு சேர்கிற மாதிரி குடும்பமும் ஒண்ணா சேரும். வளரும் பிள்ளைகளுக்கு இந்த நெய்வேத்தியத்தை கொடுத்து வந்தால், அவங்களுக்கு தெளிவான சிந்தனையும், புத்திசாலித்தனமும் கிடைக்கும். அதிலும் சர்க்கரை பொங்கலை செஞ்சுட்டு, நீங்க மட்டும் சாப்பிடாமல், முடிந்தால் அக்கம் பக்கம் இருக்க எல்லா வீட்ல இருக்கவங்களுக்கும் வந்துட்டு கொடுங்க. ரொம்பவும் இது முருகனுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். உங்கனால இப்ப சர்க்கரை பொங்கல் வைக்க முடியல அப்படின்னா, சிறிய கற்கண்டு வச்சாலே போதும். கண்டிப்பா முருகப்பெருமான் வந்து ஏத்துக்குவாரு. அடுத்த வழிபாடு வந்து சக்தி வாய்ந்த 6 தீபங்கள் ஏற்றும் வழிபாடு. ஏன் 6 தீபங்கள் வந்து ஏத்தணும்னா, முருகப்பெருமான் 6 முகங்களை கொண்டவர். அதனால தான் அவரை வந்து சண்முகம்னு சொல்றோம். சரவண பவங்கிற மந்திரமும் 6 எழுத்துக்களை கொண்டது. இந்த 6 தீபங்களும் முருகனோட 6 முகங்களையும், அவர் பிறந்த சரவணபவ பொய்கையும் குறிக்கின்றது. அதிலும் நம்ம வாழ்க்கையில இருக்கின்ற 6 விதமான தீய குணங்களான காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் போன்றவைகளை வந்து எல்லாம் அழிச்சு அறிவொளி செய்யறது தான் இந்த பூஜையோட நோக்கம். முடிந்த வரைக்கும் வந்து மண் அகல் விளக்குகளை வந்து பயன்படுத்துங்க. அதான் சிறப்பு. சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது. முக்கியமான வேண்டுதல் இருந்தா நெய்வேத்தியம், அதாவது நெய் தீபம் வந்து ஏத்தலாம். இப்ப பஞ்சு திரி இல்லைன்னா நூல் திரி பயன்படுத்தலாம். இந்த 6 மண் நம்ம அந்த 6 மண் அகல் விளக்குகளையும் ஒரு தட்டுலயோ இல்லைன்னா மரப்பலகையின் மேல வட்டமா வந்து அடுக்கி வைக்கணும். ஒவ்வொரு தீபம் வந்து ஏத்தும் போதும் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்வது சிறப்பு. தீபத்தோடு வந்து நமக்கு வந்து முகம் வந்து கிழக்கு நோக்கி இருப்பது சிறப்பு. எந்த நேரத்துல இந்த தீபம் ஏத்தலாம்னா, முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை அன்று காலை பிரம்ம முகூர்த்த வேலை, இல்லைன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேல ஏத்தலாம்.
இல்லைன்னா 8 to 9 சிவகோரையில அந்த தீபத்தை வந்து ஏத்தலாம். மேலும் கிருத்திகை, சஷ்டி தினங்களில் ஏத்தலாம். இதனால் குடும்பத்தில் குழப்பங்கள் தீரும். வீட்ல நிம்மதி இல்லாமல் எப்பவுமே குழப்பத்துல இருக்கிறவங்க, மன கஷ்டத்துல இருக்கிறவங்க, இந்த 6 தீப வழிபாட்டை தொடர்ச்சியா செஞ்சு வந்தீங்கன்னா, உங்களுக்கு மன தெளிவு வந்து பிறக்கும். மேலும் குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி வரணும் அப்படின்னா, அவங்கள வைத்து ஏத்த சொல்லலாம். இல்ல இருள வந்துட்டு எப்படி வந்துட்டு விரட்டுதோ, அதே போல உங்களை சுத்தி இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் வந்து இந்த தீப ஒளியில மறைஞ்சு வந்து போயிரும். மேலும் தீபம் ஏத்தும்போது, "முருகா, என் வாழ்க்கையில உள்ள இருளை நீக்கி ஒளியைத் தாங்க" என்று மனமுருகி முருகனை வேண்டிக்கிட்டாலே போதும். அந்த தீபங்கள் தானா குளிரட்டும். நீங்க வந்து அணைக்கக்கூடாது. இது வந்து முருகப்பெருமானை நம்ம வீட்டுக்கு வரவழைப்பதற்கும், அவரோட அருளை முழுசா பெறுவதற்கும் உகந்த ஒரு வழிபாடு தான். ஆக இந்த எளிய 5 வழிபாடுகள் போதும். இதை நீங்கள் முழு நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் வந்து பனி போல் விலகி, அந்த ஆறுபடை முருகப்பெருமானின் ஆசி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு வந்து பிடிச்சிருந்தால் நம் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.